வணக்கம் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி கருத்து கணிப்பு நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸ்டார் தொகுதியான விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்பு சேனலில் பார்க்க போகிறோம். இதையே ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கடந்த 3 முறை போட்டியிட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் 3 முறையுமே வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ ஹேட்ரிக் முறையில் வெற்றி பெற்றனாலேயே இதை ஒரு ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கே சார்பாக பார்த்தீங்கன்னா டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் போட்டிடுறாங்க. டிஎம்கே சார்பாக பார்த்தீங்கன்னா செல்லப்பாண்டியன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. டிவிகே சார்பாக பார்த்தீங்கன்னா முருகேசன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க. என்டிகே சார்பாக பார்த்தீங்கன்னா சத்யலட்சுமி அவர்கள் போட்டிடுறாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 சுயேட்சை வேட்பாளர்கள் வந்து போட்டிடுறாங்க. இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் எத்தனை வாக்காளர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,189 வாக்காளர் இருந்தாங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 2,08,690 வாக்காளர் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆண் வாக்காளர் வந்து 97,912 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 1,10,751 வாக்காளர் இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 27 பேர் இருக்காங்க. இந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டதுலேருந்து யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிற கடந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 2014 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வந்து போட்டிட்டாங்க. கிட்டத்தட்ட 39,000 வாக்கு முன்னிலையில் வெற்றி பெற்றாங்க. 2016 பார்த்தீங்கன்னா அதே ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 8,000 வாக்கு முன்னிலையிலிருந்து வெற்றி பெற்றாங்க. 2021 பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வந்து 23,000 வாக்கு முன்னிலையிலிருந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ 2026 வந்து நம்ம கருத்து கணிப்பு படி வந்து கிட்டத்தட்ட 412 பேருக்கு மேலே வந்து நம்ம கருத்து கணிப்பு பண்ணோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 75% மேலே வந்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதை வச்சு கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னிலையில் யார் வராங்க, அதாவது 2026 யார் முன்னிலையில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட்ட டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வந்து முன்னிலையில் வராங்க எதிர்பார்க்கப்படுது. அதாவது 50 to 52% ஓட்டு பெறுவாங்க அப்படி எதிர்பார்க்கப்படுது. 2வது இடத்துல யார் வராங்கன்னா டிஎம்கே சார்பாக போட்டியிட்ட செல்லப்பாண்டியன் அவர்கள் பார்த்தீங்கன்னா 35 to 37% வாக்கு பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 3வது இடத்துல யார் இருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா முருகேசன் அவர்கள் தான் 6 to 8% வாக்கு பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா என்டிகே சார்பாக போட்டியிட்ட சத்யலட்சுமி வந்து 1.5 to 2% வாக்கு பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அதர் சுயேட்சை வந்து 1% வாங்குவாங்க எதிர்பார்க்கப்படுது. ஸோ இறுதியாக பார்த்தீங்கன்னா யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிஎம்கே சார்பாக போட்டியிட டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க எதிர்பார்க்கப்படுது. அதாவது கிட்டத்தட்ட 24,000 வாக்கு முன்னிலையில் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு அமோக வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2026 4வது முறையாக டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இறுதி முடிவு வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏப்ரல் 23 எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஸோ 4ஆம் தேதி வந்து யார் வெற்றி பெறுவாங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அசார். பாய்.